வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்முடைய சேனல் அறிவு பசி. நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்கி நம்ம அறிவு பசி சேனலில் எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து என்னுடைய முகநூல் பக்கத்தின் வாயிலாகவும் சரி, மற்றும் ஒரு நமது யூடியூப் பக்கமான தமிழ் வெதர் விளாக் சேனலின் வாயிலாகவும் சரி, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் என்ன, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது வானிலை தொடர்பான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதெல்லாம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மேற்கத்திய கலக்கம்ங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பிரயோகப்படுத்துறீங்க. அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான பதிலை வழங்குறது விதமாக தான் இந்த காணொலியை நான் இங்கே வந்து பதிவு பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அதை நம்ம வந்து மிட் லேட்டிடியூட் ஸ்டார்ம் ஆர் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் ஸ்டார்ம்னு சொல்லுவோம். அது என்ன, அது மிட் லேட்டிடியூட் ஸ்டார்ம் ஆர் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் ஸ்டார்ம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது வந்து ட்ராபிக்கல் ரீஜியனில் உருவாகாத ஒரு ஸ்டார்ம். ஸோ அதனால தான் இதை நம்ம எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் ஸ்டார்ம்னு சொல்கிறோம். மிட் லேட்டிடியூட் ரீஜியனில் உருவாகிறதுனால இதை நம்ம மிட் லேட்டிடியூட் ஸ்டார்ம்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ட்ராபிக்கல் ரீஜியன்னா என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் சூரியனையும் சுற்றி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பூமி வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேனாக்கா, நீங்கள் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற பூமி ஒரு 23 டிகிரி வந்து டில்ட் ஆகிருக்கு, அதாவது சாஞ்சி இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் வந்து டிராபிக்கல் ரீஜியன் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஈக்குவேட்டருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து நம்ம வந்து நில நடுக்கோடுன்னு சொல்லுவோம். அதாவது பூமியில் பாதி மத்திய பகுதின்னு சொல்லலாம். பூமத்திய ரேகைன்னு கூட சொல்லுவோம். அது 0 டிகிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதற்கு ஒரு 23 டிகிரி மேலே உள்ள அந்த இடத்த தான் நம்ம வந்து கடகரேகைன்னு சொல்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம். அதே போல் ஈக்குவேட்டருக்கு 23 டிகிரி கீழே இருக்கிற அந்த பகுதி, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற அந்த பகுதியை தான் நம்ம டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நார்மலாக இந்த டிப்ரெஷனாக இருக்கட்டும், புயல்களாக இருக்கட்டும், இப்போ கடல் பகுதிகளில், வங்க கடல் பகுதிகளில் உருவாகுது இல்லையா, நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து டிராபிக்கல் ஸ்டார்ம்னு சொல்லுவோம். ஈக்குவேட்டர் முதல் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகிற அந்த ஸ்டார்மை வந்து நம்ம வந்து டிராபிக்கல் ஸ்டார்ம்னு சொல்லுவோம், நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சதர்ன் ஹெமிஸ்பியரில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் ஈக்குவேட்டருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகிற அந்த ஸ்டார்மை வந்து டிராபிக்கல் ஸ்டார்ம்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் சதர்ன் ஹெமிஸ்பியரில். ஸோ இது எதனால் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம இன்னொரு யூடியூப் பக்கத்தில், தமிழ் வெதர் விளாக் சேனலுங்கிற யூடியூப் பக்கத்தில் தொடக்க காலகட்டத்தில் இது தொடர்பான விஷயங்களை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த அறிவு பசி சேனல்லையும் இது தொடர்பான தகவல்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில். ஸோ இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். நம்ம வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை பற்றிய டாப்பிக்கு நம்ம வந்து வந்துடலாம். ஸோ டாபிக் வந்து டைவர்ட் ஆகி போக வேணாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து டிராபிக்கல் ரீஜியன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிராபிக் ஆஃப் கேன்சர் முதல் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரை இடைப்பட்ட பகுதிகளை தான் நம்ம டிராபிக்கல் ரீஜியன்னு சொல்கிறோம். ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற பூமியினுடைய உச்சத்தில் போல்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து போலார் ரீஜியன்னு சொல்கிறோம். ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்கிறோம். நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறது ஆர்டிக் சர்க்கிள். அதே போல் சதர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறது அண்டார்டிக் சர்க்கிள். ஸோ இதற்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது போலார் ரீஜியனுக்கும் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கிறது தான் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நம்ம மிட் லேட்டிடியூட் ரீஜியன்னு சொல்கிறோம். அதே போல் சதர்ன் ஹெமிஸ்பியரில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கிற அந்த ரீஜியனை தான் நம்ம மிட் லேட்டிடியூட் ரீஜியன்னு சொல்கிறோம். இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த மிட் லேட்டிடியூட் ரீஜியனில் உருவாகிற அந்த ஸ்டார்ம்ங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து மிட் லேட்டிடியூட் ஸ்டார்ம்னு சொல்கிறோம். அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற அந்த ஈரப்பதமான காற்றும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லணும். ஸோ மெடிட்டரேனியன் ரீஜியனில் உருவாகிற ஒரு லோ ப்ரெஷர் மாதிரி தான் வச்சுங்களேன். இப்போ நம்ம சொல்லணும்னாக்கா அதுவும் ஒரு ஸ்டார்ம், அதுவும் ஒரு லோ ப்ரெஷர் மாதிரி தான். அதற்கு ஈரப்பதம் எங்கே கிடைக்குதுனாக்கா இந்த மெடிட்டரேனியன் சி அல்லது காஸ்பியன் சி, ஸோ அந்த பகுதிகளில் தான் இது வந்து உருவாகுது. அதன் பிறகு அது நகர்ந்து ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் இந்திய பகுதிகளை அது வந்து அடையுது. இந்தியாவின் வடமேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை அது வந்து அடையுது. இப்போ நம்ம டிராபிக்கல் ரீஜியன் மாதிரி நீங்கள் வந்து மிட் லேட்டிடியூட் ரீஜியனை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. மிட் லேட்டிடியூட் ரீஜியனில் பார்த்தீங்கன்னாக்கா சடன் வெதர் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும். திடீர்னு வந்து பனிப்பொழிவுகள் இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு பனிப்பொழிவுகள் இருக்கும். உக்ரைனில் இருக்கிற அந்த உயர் அழுத்த பகுதியானது போலார் ரீஜியன்லேருந்து அந்த குளிரான காற்றை அதை விட குளிர் கம்மியான அந்த பகுதியான மிட் லேட்டிடியூட் ரீஜியனுக்கு கொண்டுட்டு வரும்போது மெடிட்டரேனியன் ஓஷனில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துடன் சேர்ந்து அங்கே வந்து ஸ்டார்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு லோ ப்ரெஷர் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதன் பிறகு அது ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளை அடைந்து இமயமலை பகுதிகளை நெருங்கும் பொழுது அது வந்து மெல்ல மெல்ல வலுவிழக்க தொடங்கும். ஸோ இமயமலை பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஹை ப்ரெஷர், அதாவது ரொம்ப ஒரு குளிரான ஒரு இடம், ஒரு மிகப்பெரிய அரண்னு தான் சொல்லணும். ஸோ இமயமலை வந்து ஒரு ஹை ப்ரெஷருடைய மொத்த உருவம் அது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ ப்ரெஷர் எப்படி தான் வந்து நெருங்கினாலுமே, எப்பேற்பட்ட வலுவான ஒரு லோ ப்ரெஷராக இருந்தாலுமே அது வந்து இமயமலை பகுதியை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வலுவிழக்க தொடங்கிடும். அதே மாதிரியே தான் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும்
எப்பேற்பட்ட இன்டென்சிட்டியோடு அது வந்தாலும் சரி, இமயமலை பகுதிகளை அது நெருங்கும் பொழுது அது அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா வலுவிழக்க தொடங்கும். சில நேரங்களில் பார்த்திங்கனாக்கா இமயமலை அடிவார பகுதிகளில் கனமழை கூட அது வந்து ஏற்படுத்தும். கனமழை மற்றும் பனிப்பொழிவு 2013ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த ஒரு கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5000 உயிரை வந்து அது வந்து எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு நிகழ்வு அது. ஸோ அதற்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து இந்த மேற்கத்திய கலக்கம் தான், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ மேற்கிலிருந்து உருவாகி அது கிழக்கு நோக்கி நகர்ந்து வர்றதுனால தான், அது மேற்கிலிருந்து வர்றதுனால அதை நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு நம்ம வந்து அழைக்கிறோம். ஸோ வட இந்தியாவில் வாட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ இதனுடைய பங்கு வந்து மிக முக்கியம். இதனால் ஏற்படுற மழை வந்து வட இந்தியர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. கோதுமை சாகுபடிக்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸால் கிடைக்கக்கூடிய மழை வந்து மிக முக்கியமானதாகவும் இருக்குது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில், குறிப்பாக சமீப காலங்களில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸினுடைய அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து சில இடங்களில் வந்து கடுமையான சேதங்களும் வந்து ஏற்பட்டிருக்குது. அதுவும் வந்து மறுக்க முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 2013ஆம் ஆண்டு நான் சொன்ன மாதிரி அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால, நிலச்சரிவினாலையும் 5000 உயிர்கள் வந்து மண்ணை விட்டு பிரிந்து சென்றது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜம்மு காஷ்மீரில் 2014ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கினால கிட்டத்தட்ட 200 உயிர் பலிகள் வந்து நிகழ்ந்தது. ஸோ சில நேரங்களில் அதனுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து அது வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் கடுமையான பனிப்பொழிவையும் நிலச்சரிவையும் கூட ஏற்படுத்த உள்ளது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். அதே சமயம் இந்த மிட் லாட்டிடியூட் ஸ்டார்ம் மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கோதுமை சாகுபடிங்கிறது வந்து ஒரு சவாலுக்குரிய ஒரு விஷயமாயிடும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சில நேரங்களில் ஸ்ட்ராங்கான வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுங்கிறது குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளில் கூட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலையும் வெள்ளப்பெருக்கை வந்து ஏற்படுத்த வல்லது இந்த வலுவான வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, நீங்கள் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்போ டிராபிக்கில், அதாவது வெப்பமண்டல பகுதிகளில், நம்ம வங்கக்கடல் பகுதியாக இருக்கட்டும் இல்லை அரபிக்கடல் பகுதிகளில் இப்போ உருவாகிட்டு இருக்கிற அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது ஈக்குவேட்டர் முதல் டிராபிக் ஆஃப் கேன்சர் வரை இடையிலான அந்த பகுதிகளில் உருவாகிற அந்த டிப்ரெஷன், புயல்கள் மாதிரி இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் போலாருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகிற ஒரு லோ ப்ரெஷர் ஸ்டார்ம் இல்லை டிப்ரெஷன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. ஸோ இதுதான் நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வட இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. வட இந்தியாவில் வந்து விவசாயம், அதாவது வின்டர் சீசனில் இந்த மழை பெய்கிறதுனால அங்கே வந்து கோதுமை சாகுபடி போன்ற விவசாய பர்பஸ்க்கு அது வந்து பயன்படுது. அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுங்கிறது கடுமையான டிசாஸ்டரையும் ஏற்படுத்துது. சமீப காலத்தில் தான் இதை வந்து நம்மளால் வந்து அதிகமாக வந்து உணர முடிந்தது. குறிப்பாக அந்த உத்தரகாண்டின் நிகழ்வுகளுக்கு பிறகு தான் வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸினுடைய அந்த தாக்கம் வந்து நம்மளால் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டது. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த அளவுக்கு வந்து டிசாஸ்டரை ஏற்படுத்த வல்லது அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் வந்து உணர ஆரம்பித்தோம். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வர்றதுனால நம்ம தமிழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஸோ இது தொடர்பான தகவல்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய கேள்விகளுக்கு ஒவ்வொன்றுக்காக நான் வந்து பதில் வழங்கிக்கிட்டே வரேன். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தொடர்பான இந்த காணொலியை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கு நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் இல்லை மெட்டீரியாலஜிக்கல் டேர்ம்னு மட்டும்தான் இல்லை, நீங்கள் வந்து பொதுவான தகவல்கள், ஜென்ரலான தகவல்கள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வேணும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் எடுத்து பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அண்ட் அதிக பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாபிக் எடுத்து நான் உடனே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இத்தோட இந்த அறிவு பசி சேனலுடைய முதல் காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு வேணும்னாக்கா, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.